நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். என்னுடைய நெருக்கத்தில், என்னுடைய பலவீனத்தில், என்னுடைய கஷ்டத்தில், என்னுடைய போராட்டத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். கூப்பிட்ட உடனேயே எனக்கு செவி சாய்த்த கர்த்தர் அவர். எல்லோரும் அதட்டினார்கள், சத்தம் போடாதே அமைதலாயிரு என்று சொல்லி குருடனை அதட்டினார்கள். வசனம் சொல்லுகிறது, அவனை எந்த அளவிற்கு அதட்டினார்களோ அதை காட்டிலும் மேலாக தேவனை சத்தத்தை உயர்த்தி அவன் கூப்பிட்டவனாயிருந்தான். அங்கே எந்த அளவிற்கு அவனை அதட்டி அமர வேண்டும் என்று நினைத்தார்களோ அதை காட்டிலும் 1000 மடங்கு அவன் சத்தத்தை உயர்த்தினான். என் தேவனாகிய கர்த்தரை நான் நிச்சயமாய் கூப்பிடுவேன். எத்தனை பேருடைய சத்தத்தை அடக்கினாலும் சரி, என்னுடைய சத்தமானது அவர்கள் அடக்குகிறதான சத்தத்தை காட்டிலும் மேலானதாய் காணப்படும். காரணம், நான் கூப்பிடுகிறது மனுஷனை அல்ல, நான் கூப்பிடுகிறது ஏதோ ஒரு வழி போக்கனை அல்ல, நான் கூப்பிடுகிறது யார் என்பதை நான் அறிந்திருக்கிறபடியினாலே என் ஜீவன் போனாலும் பரவாயில்லாதபடிக்கு நான் என் சத்தத்தை உயர்த்தி கூப்பிடுவேன். நான் கூப்பிட்டா என் அப்பா நிப்பாருங்க. இயேசு நின்றா, இயேசு நின்றா. அதட்டினவர்களை பார்த்தே தான் சொன்னாரு, போயிட்டு அவனை கூட்டிட்டு வாங்க. எந்த ஜனம் அதட்டினதோ எந்த ஜனம் அதட்டிச்சோ, எந்த ஜனம் நீ பேசாத அமைதலாயிரு என்று சொன்னதோ அதே ஜனத்துக்கிட்டதான் அப்பா சொன்னாரு, அவனை போய் அழைத்து கொண்டு வாருங்கள், அவனை போய் அழைத்து கொண்டு வாருங்கள். அவனுடைய சத்தம் என்னை நிற்க வைத்து விட்டது. நான் கூப்பிடுகிற வேலையில் அவர் செவி சாய்க்கிறவர், என் கூப்பிடுதலை கேட்கிற கர்த்தர் அவர். நான் கூப்பிட்டா கர்த்தர் எனக்கு நிச்சயம் பதிலை கொடுப்பா. கூப்பிடு நீ பதில் கொடுப்பா, குறைகள் எல்லாம் நிறைவாக்குவா. கூப்பிடு நீ பதில் கொடுப்பா, குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கூப்பிட்ட உடனே செவி சாய்க்கிற கர்த்தரவர், நின்று பதில் கொடுக்கிற கர்த்தரவர், இன்னைக்கு நின்று உனக்கு மறு உத்தரவு அருளி செய்கிறவர்.